அவரை நாங்கள் அன்புடன் இப்போ பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுகிர்தா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி ஆமென். லார்ட். எமது இலங்கை மண்ணிலிருந்து அராலி தேசத்திலிருந்து முதலாவது செய்தி கொடுக்க வந்திருக்கிற சிஸ்டர். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் எந்த வார்த்தை எங்களுக்கு தர இருந்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், கேட்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நல்ல தருணத்தை கொடுத்ததான ஐயா அவர்களுக்கும் சங்கமம் வானொலி நடத்துனர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் சுருக்கமான சிறிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் அப்பியாசத்திற்கென பயன்படுத்தும்படி அவர் இந்த நாளில் எங்களோடு பேசும்படி நாங்கள் தேவனுடைய கரத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களோட நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதைகளுக்கூடாக நடத்தி செல்வாராக. இந்த நாளில் உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சித்தம் செய்ய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடைய பலனை எங்களுக்கு தாங்க. நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் ஒரு அழகான சத்தியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஐயா அவர்கள் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் எதை பேச சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நாங்கள் கேட்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த பலனையும் நாங்கள் அடையும்படி ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடவுளாய் இருக்கிறார். எனவே இந்த சத்திய வசனம் என்னையும் உங்களையும் நித்திய வெளிச்சத்திற்குள்ளும் நிரந்தரமான அந்த ராட்சியத்திற்குள்ளும் வழிநடத்தி கொண்டு அவருடைய மகா பிரசன்னத்தை உன்னதமான கிருபைகளை அனுபவிக்கும்படி தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்து நம்மளை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு வேதத்தில் ஆரம்பமான ஒரு சத்தியம் உண்டு. இதிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை குறித்து, அவருடைய செயல் திறன், அவர் வினைத்திறன் மிக்க செயல்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எனவே இந்த வார்த்தையின் அந்த வல்லமையை நாங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் அனுபவிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களிலும் எத்தனை தேசத்தாராய் எத்தனை மக்களாய் நாங்கள் இருந்தாலும் எத்தனை இனத்தவராய் இருந்தாலும் தேவனுடைய வசனம் நம்மளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வாக்கியம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், அசைவாடி ஆளுகை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய வார்த்தையின் தலைப்பு சிருஷ்டிகர் என்கிறதான அந்த தலைப்போடு கூட ஆவியானவர் நமக்குள்ள ஈந்தளித்த அந்த சிருஷ்டித்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய அத்தனையையும் தெய்வம் மனம் இறங்கி மனதுருகி மனிதன் வாழ்க்கை நடத்துவதற்கும் அவன் வாழ்வதற்கும் வேண்டிய அத்தனை வழிமுறைகளையும் அத்தனை தேவைகளையும் அத்தனை காரியங்களையும் தெய்வம் சிருஷ்டித்தார். இந்த ஆவியானவர் எப்படி சீரமைக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது, இன்னொன்று வெறுமையாயிருந்தது. தேவன் அந்த வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் அவர் சீர் செய்து சரிப்படுத்தி அவர் நேர்த்தியாக்கி மனித வாழ்விற்கு உகந்ததாய் மாற்றி கொடுத்ததில் மிக முக்கியமான பங்கு திருத்துவத்தில் 3வது இடத்தை கொண்டு வந்த அங்கே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த இன்றைக்கு படிப்பினைகள் குறைந்து போகிறது.
ஆவியானவர் இந்த வேதத்தை உருவாக்கத்தில் இருந்து, மனிதனின் சிருஷ்டிப்பில் இருந்து, மனிதனுக்கு வேண்டியதை சீரமைத்து கொடுப்பதில் இருந்து, சகல விதத்திலும் ஆவியானவரின் பங்கு அளப்பரியதாய் இருக்கிறதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு வேண்டிய அத்தனை வழிகளிலும் தேவன் ஒழுங்கமைத்துக் கொடுக்கிறார். சீரற்று கிடந்தவைகளை, நெறிதவறி கிடந்தவைகளை, முறைதவறி இருந்தவைகளை தேவன் ஒழுங்கமைத்து சரிப்படுத்தி அதற்குள் மனிதன் வாழ்க்கை நடத்துவதற்கு ஏற்ற வண்ணமாய் ஆவியானவர் அதை ஒழுங்குபடுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அதை ஒழுங்காக்கி மனித வாழ்வுக்கு ஏற்றதாய் அவர் ஆக்கி கொடுத்தது மட்டுமல்ல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் ஊதினான், மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று வேதம் சொல்கிறது. 2 என்ன சொல்லுகிறது என்றால், பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்த பொழுது தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கி அந்த சுவாசமாய் ஜீவனாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வண்ணமான ஆவியானவரின் அனுக்கிரகமான செயலை பார்க்கலாம். தேவன் ஜீவ சுவாசமாய் மனிதனுக்குள் உட்பிரவேசித்தார். அந்த உட்பிரவேசித்ததன் நிமித்தம் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஒழுங்கமைத்து கொடுத்தவர் மட்டுமல்ல, வடிவமைத்து கொடுத்தவர் அல்ல, மண்ணான மனிதனுக்குள் அவர் ஜீவ சுவாசமானார். மண்ணுக்குள் அந்த ஜீவன், அந்த சுவாசம், ஆவியானவர் இருந்தபடியினால் அவன் அங்கே வெறுமனே மண்ணாக அல்ல, அவன் ஒரு ஆத்மாவாக, ஜீவன் கொடுக்கிறவனாக, ஜீவன் உள்ளதாய் அவன் உருவாக்கப்படுகிறான். எப்பொழுது அந்த ஆவி விட்டு போகிறதோ அது வெறும் மண்ணாக தூசியாய் மாறிவிடுவான். ஒரு நல்ல படிப்பினை, மனிதனுக்குள், மண்ணான மனிதனுக்குள் ஜீவ சுவாசம் ஆகிய அந்த ஆவியானவருடைய சுவாசம் மனிதனுக்குள் வந்தபடியினால் அவன் ஜீவ ஆத்மாவானான், அவன் உயிர் அடைந்தான், அவன் ஒரு மனிதனாய் மாறினான். எப்பொழுது அந்த ஜீவ சுவாசம், அந்த ஆவியானவர் மனித சுவாசம் அவனை விட்டு விலகிறதோ அப்பொழுது வெறும் மண்ணாக அவன் மாறிவிடுவான். இதுதான் சத்தியம். அதுதான் சொல்கிறது பிரசங்கி சொல்கிற பொழுது, மண்ணானது மண்ணிடத்திற்கும் ஜீவனானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறதா. இந்த மண்ணான சரீரம் எப்பொழுது பெருமதி கொள்கிறது, எப்பொழுது அது ஆசீர்வாதம் உள்ளதாய், ஒரு பலன் உள்ளதாய், ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது என்றால் அவனுக்குள் ஆவி உட்பிரவேசித்த பொழுது. வெறும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மண்பாண்டம் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியினாலே நடத்தப்படுகிற பொழுது அது பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுகிறது. இந்த ஆவியினால் அவர் உருவாக்கி, மண்ணினால் அவர் அந்த உருவாக்கப்பட்டதை ஆவியினால் அதை உட்பிரவேசிக்க வைத்து அதை உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, அதன் சகல செயல்திறன்களிலும் செயல்பாடுகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நல்ல விடயம், இந்த ஆவி எப்படி ஒரு மனிதனுக்குள் மகிமையாய் கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது. யோபு 33வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள் உயிர் கொடுத்தது. அழகாய் யோபு சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எத்தனை ஒரு அருமையான வாக்கியம். ஒரு மண்பாண்டம் உயிர் பெறுகிறதா, ஒரு மண்பாண்டம் பலனடைகிறதாம், ஒரு மண்பாண்டம் நடமாடுகிறது. எப்பொழுது? அந்த ஜீவ சுவாசம் வருகிற பொழுது, அந்த ஜீவன் வருகிற பொழுது.
இன்றைக்கு இந்த மட்பாண்டங்களில் அங்கே பவுலடிகள் சொல்கிறது போல மட்பாண்டங்களில் நாங்கள் தேவனுடைய மகிமையை சுமக்கிறோம். தேவச்சனங்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டியது, இந்த மகிமையின் மண்பாண்டம், மகிமையாய் கொடுத்த இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இது மண்ணிடத்திலே திரும்புகிறது. மண்ணிடத்தில் திரும்பும் ஒரு நாள். இந்த திரும்புகிறதற்கு முன்பதாக, நமக்குள் இருக்கிற ஜீவன் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்பதாக, நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதனை அவர் நிர்த்துளியாக்கி, சங்கீதக்காரன் சங்கீதம் 93 பார்க்கலாம், மனுஷனை நிர்த்துளியாக்குகிறான். நான் சொன்னது போல ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் இருக்கிற அந்த ஜீவன் பிரிந்து விட்டால், அந்த சுவாசம் பிரிந்து விட்டால், அது வெறும் மண்ணாக விடும். அது தூசியாய் மாறிவிடும், மண்ணாய் மறுபடியும் மாறிவிடும். எப்பொழுது அந்த மண்ணான சரீரத்துக்குள் ஜீவன் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அதுக்கு பெருமதி கூடிக்கொண்டே போகும். இந்த மண்ணான மனுஷன் ஆவியை பெற்றிருக்கிறவன் அந்த ஆவியை அவித்து விடாதபடி, ஆவியை இழந்து விடாதபடி, தேவ சமூகத்தில் அந்த ஆவியை அங்கே தேவ மகிமைக்கு ஏதுவாக பாவிக்கத்தக்கதாய் நாங்கள் அதை பக்குவப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஆதி மனிதன் என்ன செய்தான்? அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்ததாக நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தின் புசித்து, அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும், அது எப்படி பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அவள் என்ன செய்தாள்? அந்த கனியை பறித்து புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லப்படுகிறது. இதன் நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் எப்படி கண்டார்கள்? இது பார்வைக்கு நல்லதா இருக்கிறது, புசிப்புக்கு நல்லதா இருக்கும், அவன் நல்லது, என்னுடைய புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமாயிருக்கிறது, அது புத்தியை தெளிவிக்கும் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்துக்கு உரிய வண்ணமாகவே சரீர பிரகாரமாய் இச்சித்ததன் நிமித்தம் அவர்களுக்கு வந்த விளைவு, அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது அழகிய ஒரு சத்தியம். சிருஷ்டிப்பிலே வெறுமையாய் இருந்த உலகத்தை, சிருஷ்டிகளை எல்லாம் அதை பரிசுத்த ஆவியினால் சீர்படுத்தி ஒரு மனிதனை மண்ணினாலே தேவன் உருவாக்கி அந்த ஜீவ சுவாசமாகி அந்த பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்து, அந்த ஆவியை கொடுத்து உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார், அவருக்கு வேண்டிய விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அந்த மனிதனோ, அந்த உருவாக்கப்பட்டவனோ என்ன செய்தான்? அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான், மனிதனை விட்டு தூரம் போனான். அவரை விட்டு அவன் விலகி போக நினைத்தான். உலகத்தில் காண்கிறது எல்லாம் அவனுக்கு இன்பமாய் தெரிந்தது, நல்லதாய் தெரிந்தது, அது மிக தெளிவிக்கிறதாய் கண்டான். அதன் நிமித்தமாய் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த மகிழ்ச்சியான, மகிமையான, குளிர்ச்சியான நேரத்தில் தெய்வத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற குடும்பம், அந்த ஸ்திரியானவள் அந்த புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் என்று சொல்லி அவள் புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்து 2 பேரும் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். மீறினதன் விளைவென்ன? தேவன் அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும். அவருடைய நீதித்தன்மை, அவர் சொல் தவறாதவர். அந்த சொல் தவறாத தேவன் அவர்களை துரத்த வேண்டி நீதி செய்ய வேண்டி இருந்தது. அந்த நீதியின் நிமித்தம் அவர்களை துரத்தினாலும் அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பின்பதாக தொடர்ந்தது. அந்த இடத்திலேயே ஒரு பரிகாரம் உண்டாக்கப்படுகிறது. தேவன் அன்றைக்கு அந்த தவறை செய்தவர்களை தண்டித்து அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு வேண்டிய நீதியை செய்ய பொழுதும் அவர்களுக்கான ஒரு இரக்கம்
அன்பு, அவருடைய இருதயம் ஏக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஆதாம் ஏவாளை தேடி போனார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தெய்வம் தேடி போய் கேட்கிறார். ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவம் செய்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. உம்மை பார்க்க முடியாதவனாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பாவம் செய்து அத்தி இலையினால் தன்னை மூடிக்கொண்ட பொழுது, இது நிரந்தரம் இல்லாதது, இது உனக்கு வேண்டாம். நான் உன்னை காக்கும்படி உனக்காக ஒரு பரிகாரத்தை உண்டாக்குறேன். உனக்கு வெட்கம் இல்லாதபடி உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோலுடை அங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆடு அன்றைக்கு அடிக்கப்பட்டு அவனுடைய அந்த நிர்வாணத்தை மறைக்கும்படியாக தோலுடை கொடுக்கப்பட்டது. அவன் அணிந்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயம், அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், எங்களுக்காக எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்தவர், எங்களை உருவாக்கி அதை ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்த கடவுள் எங்களுக்கு வாழும் விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் நாங்களோ வழிதப்பி திரிந்தோம். அதன் வழிதப்பி திரிந்த ஆடுகளைப் போல, சிதறி போனவர்களைப் போல அலைந்து திரிந்த எங்களை மறுபடியும் அந்த தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேடி வந்தார். ஆதாம் ஏவாளுக்கு எப்படி தோலுடை கொடுக்கப்பட்டதோ அதே போல எங்களுக்கு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காய் தேவன் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. எங்களை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார், உங்களை தேடி வந்தார். எத்தனை இரக்கம், எத்தனை ஒரு நன்மை பாருங்கள். இன்றைக்கு நாம் உழைக்கிற உழைப்புகள் யாருக்காக உழைக்கிறோம்? சொல்லுவோம், என் பிள்ளையும் நன்றாய் வாழ வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும், என் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும். அநேக பெற்றார் சொல்லுகிற ஒரு விடயம், நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, நான் வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கையை என் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது, அதற்காய் நான் கடினமாய் உழைக்கிறேன், கடினமாய் வேலை செய்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுகிறேன். சில பெற்றார்கள் காலை எழுந்தால் மாலை வரையும் உழைப்பு, சரீர களைப்பு, அங்கே மிகவும் வருத்தப்படுகிறார்கள், மிகவும் வருத்தப்படுகிறார்கள். காரணம், தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி, தன் பிள்ளைகளை காப்பாற்றும்படி, தன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கப்படும் அதிக கடின உழைப்பாளிகளாய் பெற்றார்கள் இருக்கிறார்கள். காரணம், தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாய் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு சிந்தனை செய்து பார்க்கலாம். நம்மளை படைத்த கடவுள் ஒரு அழகிய உலகத்தை, அங்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததை உருவாக்கி கொடுத்த தெய்வம், மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காய் தம் சுவாசத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்தார். அந்த மனிதன் தான் தவறி போனான், அந்த மனிதன் தான் விலகி போனான். ஆனால் ஆண்டவரோ விடவில்லை, மறுபடி அவனை பின்தொடர்ந்தான், அவருக்கு பரிகாரத்தை உண்டாக்கி கொடுத்தான். ஆதி மனிதன் தவறின பொழுது அவனுக்கு தோலுடை கொடுக்கப்படுவதற்காய் அன்றைக்கு ஒரு ஆடடிக்கப்பட்டது போல, அதை தொடர்ந்து வந்த சாபத்தையும் ரோகத்தையும் அதற்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காக எங்களுக்காக ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்ட உத்தம தெய்வம் திருத்துவத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியாக்கப்பட்டார். இது ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியம், அதை சுருங்க பேசுகிறேன். அன்பானவர்களே, நானும் நீங்களும் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கட்டளையை விதித்தார், நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை மீறினார்கள். தேவனோ மறுபடியும் அவர்களிடத்தில் தேடி சென்றார், அவர்களிடத்தில் கடந்து போய் நின்றார், அவரிடத்தில் காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அந்த தெய்வம்தான் மறுபடியும் இன்று வரையும் மனிதகுலத்தை தேடி கடந்து சென்று காரியங்களை அவர் கேட்டுக்கொண்டு இன்றைக்கும் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் அழகான ஒரு காரியத்தை இன்னும் ஞாபகப்படுத்துகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம்
9வது வசனம் அழகிய ஒரு வார்த்தை இருக்கிறது, கவனிக்கலாம். நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? தாவீதை பார்த்து தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி நாத்தான்வேல் கேட்கிற கேள்வி. அவன் தாவீது ராஜா தேவனை பாடி ஆராதித்து தேவனோடு அதிக உறவு வைத்திருந்த ஒரு மனிதன், அதிகமாக தேவனை புகழ்ந்து பாடினவர், எல்லா பாடுகளிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டவர், கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்தவர், விட்டு விலகாத ஒரு பாசம் நிறைந்த ஒரு மனிதன். ஒரு பெண்ணை அனுபவிப்பதற்காய் தன் கணவனை கொலை செய்தார். உரியாவை பட்டயத்தால் கொல்லும்படி அனுமதி கொடுத்தார். பட்சேபாளோடு பாவம் செய்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த காரியத்தை, இந்த பொல்லாத காரியத்தை நடப்பித்தது என்ன? தேவன் துரத்தி கொண்டு போகிறார். அந்த மனிதனை தேடி தேடி போகிறார். மனிதனும் வழி விலகி கொண்டே போகிறான். மனிதனும் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறான். நான் ஆதி சிருஷ்டிப்பிலிருந்து வந்தேன், ஆதியாகமத்திலிருந்து வந்தேன். 6ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது அங்கே நோவாவுடைய காரியத்தை பாருங்கள். தேவன் சொன்னார், இந்த இனத்தை நான் உண்டாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறேன், இவர்களை அடிக்க வருகிறேன், ஆனால் என்னுடைய ஆவி இவர்களோடு போராடுவதில்லை, நான் மண் என்று நினைவு கூறுகிறேன். சொன்னது போல இந்த மண் அந்த சுவாசம் இல்லாவிட்டால் வெறும் தூசியாய் போய்விடும். ஆனால் இந்த தூசிக்குள் ஆவி வந்தால் அது பெருமதியாகிவிடும், அது ஜீவனாய் மாறிவிடும், ஒரு உயிர் உள்ளதாய் மாறிவிடும். ஆனால் மனிதனோ இந்த பரிசுத்த ஆவியை தனக்குள் பெற்றவன், அந்த தன்னுடைய ஆவியோடு இணைந்திருக்கும்படி தூய ஆவியை பெற்ற மனிதன் தேவ கட்டளைகளை மீறி தூரமாய் போனான் ஆதி மனிதன். நோவாவுடைய காலத்தில் மக்களுடைய பாவம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது, பயங்கரமாய் இருந்தது. தேவன் அவர்களுக்கும் ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு அன்றைக்கு ஒரு பேழை உண்டாக்கப்பட்டது. 2 சாமுவேலில் காட்டிக் கொடுத்தேன். 9வது வார்த்தை, 12ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. தாவீது பாவம் செய்தார். பாவம் செய்த பொழுதும் இந்த காரியம் நீ செய்கிறது என்ன? ஏன் இப்படி செய்தாய்? தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தின் பகுதிகளிலே தேவனிடத்தில் மகிமையாய் பாவிக்கப்பட்ட பாத்திரங்கள், மகிமைக்கென சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பாத்திரங்களை தவறுகிற பொழுதும், தூரம் போகிற பொழுதும், விட்டு விலகிற பொழுதும், அவர்களுக்குள் அந்த ஆவியை கெடுத்துக் கொள்கிற பொழுதும் அவர் மறுபடியும் தேடி உணர்த்தி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களினாலும் சங்கீதங்களினாலும் மறுபடி தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். தூரமாய் போனவர்களையும் துரத்துண்டவர்களையும் தேடி போகிறார். அவர் விட்டாரா? மீட்பை உண்டாக்குவதற்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாய பிரமாணங்கள் உணர்த்தி காட்டினது, நீ பாவி, நீ மனம் திரும்ப வேண்டியவன், நீ விட்டு விலக வேண்டிய காரியங்கள் உண்டு கண்டு. பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு ஒவ்வொரு பகுதிகளிலும் உணர்த்தப்படுகிறது. காரணம் என்ன? தேவன் தேடி வருகிறார், அந்த மனுக்குலத்தை தேடி வருகிறார். அவர்களுக்கு விமோசனத்தை உண்டாக்குவதற்கு, மீட்பை அளிப்பதற்கு, அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்து அந்த மரித்து போன மனிதனை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதற்கு அந்த ஜீவனை அவர் அங்கே கொடுத்து அவனை வாழ்வடைய வைப்பதற்கு அவர் மறுபடியும் பின்தொடர்கிறவராயிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய ரட்சிப்பின் அந்த மேன்மையை, அந்த விடுவிக்கிற அந்த வல்லமையை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:24 அழகாய் வேதம் சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில்
வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. ஒரு வாத்தியாரை போல நியாயப்பிரமாணம் நடத்தி கொண்டு போறதாம். யாரிடத்தில்? கிறிஸ்துவினிடத்தில். தேவன் கிரியை செய்து பார்க்கிறார், மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நியமங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த மனிதனை எப்படியாகிலும் நான் மீட்க வேண்டும், மீட்க வேண்டும், மீட்க வேண்டும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:24 சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் நம்மை சேர்ப்பதற்கு உபாத்தியாய், ஒரு வாத்தியாரை போல, ஒரு ஆசிரியரை போல அது அழகாய் நடத்துகிறதா. தேவன் இப்படி எல்லாம் நடத்தி பார்த்தார். அப்பவும் அந்த மனிதன் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை, விட்டு விலகவில்லை. தேவனுடைய மகிமையை அற்பமென துச்சமென மதித்தான். ஆனால் தெய்வமோ இரக்கமுள்ளவராய், கருணை உள்ளவராய், மறுபடியும் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு மீட்பை கொடுப்பதற்காய் ஒரு மீட்பர் தேவை என்று உணர்த்தியதோடு விடாமல் மீட்பரையே நமக்கு கொடுத்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நாள் அந்த மீட்பரை நமக்கு கொடுத்தது என்று பார்க்கிறோம். அதிக வேத பகுதிகள் இருக்கிறது. நான் முதலில் இருந்து அங்கே முடியும் வரை முடிந்தளவு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு மீட்பர் தேவை என்று நியாயப்பிரமாணம் எங்களுக்கு உணர்த்தியது. தேவன் மனச்சாட்சி மூலமாய், நியாயப்பிரமாணம் மூலமாய், சங்கீதங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உணர்த்தி உணர்த்தி பார்த்தார். அந்த மனிதனோ கேட்கவில்லை, அந்த மனிதனோ கீழ்ப்படியவில்லை, அந்த மனிதனோ விட்டு விலகவில்லை. அதனாலே மத்தேயு 1:18 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னமே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்ட ஒரு மீட்பர் இந்த பூமிக்கு உதயமானார். அந்த ஆவியானவர் மனிதனை விடவில்லை. அவன் பாவத்தில் வீழ்ந்து அழிந்து போக அவருக்கு விருப்பம் இல்லை. இவனை மீட்க வேண்டும், இவனை விடுவிக்க வேண்டும் என்று உணர்த்தி கொண்டு கூறிக்கொண்டு இருக்கவில்லை. அந்த மீட்பரையே கொடுத்து விட்டார். அந்த மீட்பரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று மத்தேயு 1:18 சொல்கிறது. ஏசாயா 61:1 சொல்கிறது, அவரை அபிஷேகம் பண்ணினாராம். எதற்காய்? சிறுமப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அவர் அந்த மீட்பரை உருவாக்கி விடவில்லை, அப்படியே விட்டு விலகவில்லை. அந்த ஆவியானவர் மீட்பருக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்தார். அவருடைய வாழ்நாளை 33.5 வருஷ காலத்தையும் மனுக்குலத்திற்காக கொடுத்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்தினார், பிசாசின் கட்டுக்களில் இருக்கிறவர்களை விடுவித்து நன்மை செய்கிறவராய் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார், சுற்றி நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. மீட்பரை கொடுத்து விடவில்லை. மீட்பரை கொடுப்பதாக வாக்களித்தவர் மீட்பரை கொடுத்தார். மீட்பரை கொடுத்து அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து இருதயம் நொறுங்குண்டு போயிருந்தவர்களுடைய காயங்களை கட்டுவதற்கும், கட்டப்பட்ட சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கும், அவர்களுக்கு மீட்பின் பாதைக்கு நேராய் நடத்துவதற்காக அவரை கொடுத்து அபிஷேகித்து, அதோடு கூட அவர் முடிந்து போகவில்லை. அங்கே சிலுவை மரணம் வரையும், சிலுவை மரணத்தின் வேதனையின் உச்சக்கட்டம் எபிரேயர் 9:14 நாங்கள் பார்த்தால் தெரியும். அவ்வளவு கொடூரமான பாடுகள், அவ்வளவு வேதனை நிறைந்த காரியங்கள், அவ்வளவத்தையும் அவர் சகித்தது எதற்காக? நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியில் செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படி என்றால் அந்த நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக மீட்பர் தன்னை பலியாக கல்வரி சிலுவையில்
இங்கே பலியாக்கினார் என்று பார்க்கிறோம். பழுதற்ற பலி, நித்திய பலியாய் மனிதனுக்கு விமோசனத்தை உண்டாக்குவதற்காய் மீட்பர் வந்தார். அவர் வந்தது அபிஷேகிக்கப்பட்டு அபிஷேகத்தோடு காரியங்களை செய்தார். அங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் பலியாக்கப்படுகிறார். பழுதற்ற பலியாய், பழுதான எங்களுக்காக, உடைந்த எங்களுக்காக, சீரற்ற எங்களுக்காக சகலவற்றையும் சீரமைத்து கொடுத்தவர் அந்த மனிதனுக்காகவே மறுபடியும் ஒரு பலியை உண்டாக்கி பரிகாரத்தை உண்டாக்குறதை நாங்கள் இந்த அழகிய வேத சத்தியத்தில் பார்க்கிறோம். கல்வரி சிலுவையில் பழுதற்ற பலியாக பரிசுத்த ஆவியினால் அந்த மீட்பர் பலியாக்கப்படுகிறார். பலியாக்கப்பட்ட நேரம் மிகவும் எனக்கு நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் நான் முடிவு காண்பித்து வருகிறேன். அன்றைக்கு பலியாக்கப்பட்டவர் மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர் உயிரோடு எழுந்து அவர் பிதாவிடத்தில் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு சத்தியத்தையும் ஏன் நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், எங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்குவதற்கு மீட்பர் வாக்களித்தது மட்டுமல்ல, வாக்களிக்கப்பட்டவர் அவர் என்ன செய்தார்? அந்த வாக்களித்த தேவன் தன்னை பரிகார பலியாய் கொடுத்து அபிஷேகிக்கப்பட்டவராய் காரியங்களை செய்தது மட்டுமல்ல, நித்திய பலியாய், பழுதற்ற பலியாய் நமக்காக பலியாக்கப்பட்டார். பலியாக்கப்பட்டதோடு அவர் விடவில்லை, அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை பார்த்தோம் அல்லவா? எவ்வளவு மகிமையான ஒரு சத்தியம்! எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றின அந்த மகத்துவமான செயல்கள் எத்தகைய மேன்மையானது! ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த நிலத்தை, சூழ்நிலையை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் மாற்றின ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதனுக்குள் ஆவியை கொடுத்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து உருவாக்கின தெய்வம். அவன் இழந்து போனான் என்று சொல்லி அப்படியே விட்டு விடவில்லை. உணர்த்தி கொண்டு அவர் நின்று விடவில்லை, பேசிக்கொண்டு இருக்கவில்லை. அவர் அங்கே திருத்துவத்தில் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒரு மீட்பரை கொடுத்து மீட்பருக்குள் இருந்து கிரியை செய்து இன்றைக்கு கடைசி நாள் வரையிலும் எங்களுக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிற இந்த ஆவியானவரின் செயலை நாம் எப்படி மறப்பது? எங்களோட வாழ்க்கையை மிகவும் சரியாக சீரமைத்து கொண்டு இருக்கிறவருக்கு நேராக, நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறவருக்கு நேராக எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளாய் இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் யாவரும், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்காக வாழும்படி அவர் விரும்பிய வண்ணமாய் ஒரு சரியான சீரமைக்கப்பட்ட வாழ்வோடு நாம் ஜீவிக்கும்படி தேவனுடைய சத்தியம் நமக்கு இந்த நல்ல நேரத்தில் எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணம் செய்வோமா? நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாய் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இந்த மீட்பின் பாதைக்கு நேராய் நம்மை நடத்தினார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே நாங்களும் மரித்தாலும் பிழைக்கும்படி, எங்களுடைய ஜீவியங்களில் இருக்கிற குறைவுகள் குற்றங்களை மன்னிக்கும்படி, நாங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். தேவன் ஒரு மகா மேன்மையான திட்டத்திற்காய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப விதமாக நீங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், தேவனை விட்டு விலகி இருக்கலாம், அவரை பிரிந்து வாழலாம். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு, வேதத்தை நேசிக்கிறவர்கள் குறைவுபட்டு போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று. இந்த அழகிய சத்தியம் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை அது விடுவிக்கட்டுக்கும். நீங்கள் எந்த நிலையில் விழுந்திருந்தாலும், ஒருவேளை சரீர பிரகாரமாய் பலவீனம் அடைந்து போயிருக்கலாம், வியாதிப்பட்டு போயிருக்கலாம், சுகையினர்களாய் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தை தெய்வம் சுகப்படுத்த வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனமுடைந்து வாழ்க்கை விரக்தி அடைந்து எல்லா நம்பிக்கைகளும் தொலைந்து ஏமாற்றம் அடைந்து
உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலமே தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, படைத்த உம்மை அன்றைக்கு ஆதிப்பிதா ஆதாம் ஏவாள் உம்மை விட்டு தூரம் போனது போல நானும் என் வாழ்க்கையில் அநேக விடயங்களில் உம்மை விட்டு தூரம் போய் நிற்கிறேன். என் வாழ்க்கை மீறுதலுக்குட்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாததை நான் செய்திருக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்பீர்களாய் இருந்தால், இந்த நல்ல ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர், பழுதற்ற பலியாய் மீட்பரை கொடுத்தவர், மீட்பரை அப்படியே விடாது உயிர்த்தெழச் செய்தவர், இன்றைக்கும் மறுபடி உயிர்ப்பித்து எங்களை நடத்துவதற்காய் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2:2 ஆவியால் ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு பலவீனமானவர்கள், படிப்பறியாதவர்கள், பேதையர்களை எல்லாம் பாவித்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மேலே பொழிந்து கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்களோட வாழ்வை நாங்கள் கொடுப்போமா? தேவனே, ஒரு கணம் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் மனம் உடைந்து போயிருக்கிறோம், நிம்மதியே இல்லை. என் பிள்ளைகள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நேசித்தோர் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? ஆனா ரொம்ப சோர்ந்து போயிருக்கா? காயம் கட்டும் தெய்வம், எங்களுக்காக சகலத்தையும் சீர்படுத்தி கொடுத்த சிருஷ்டிகர் இந்த நாளில் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை தரட்டும். அவரிடத்தில் எங்களை அர்ப்பணம் செய்வோமா? உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? தேவனை நோக்கி பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தினம்தோறும் காட்ட வேண்டும் உம் ஜீவ பாதையை, தினம்தோறும் நடத்த வேண்டும் ஜீவ வழியிலே. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய நல்ல ஆவியானவர் நம்முடைய சத்தியத்திற்கு நேராக நல்ல வழிகளை, நேர்த்தியான பாதைகளில் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எனக்கு உதவி செய்யுங்க பாண்டு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இந்த வேத வெளிச்சத்திலே பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக, மன காயங்கள் கட்டப்படுவதாக, சோர்வுகள் மாறுவதாக, துக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் மாறுவதாக. அற்புதம் செய்து மக்களை கனம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.